அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய சகோதரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கிணற்றில் உள்ளே தள்ளி விட்டாங்க. இப்போ இந்த நேரத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய உதவியை கொண்டு கட்டளையை கொண்டு வராங்க. சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து கேட்குறாங்க, உங்களை யார் இந்த கிணத்துல தள்ளிவிட்டது? என்னுடைய சகோதரர்கள் என் தந்தை என் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பின் காரணமாக பொறாமையில் தள்ளி விட்டாங்க. அப்போ இந்த கிணற்றிலிருந்து நீங்கள் வெளியேறணும், பாதுகாப்பு பெறணும் அப்படின்னு சொன்னால் இந்த துவா ஓதுங்க என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு துவா. இது அல்லாஹுவே கற்றுக் கொடுத்த ஒரு துவா. அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து வைக்கிறாங்க. ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹுடைய புறத்திலிருந்து செய்தியை தூதுத்துவத்தை கொண்டு வருவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இப்போ அல்லாஹுடைய புறத்திலிருந்து அந்த துவா சொல்லித்தரப்படுது. அந்த துவாவை ஓதுங்கள், வெற்றி பெறுவீர்கள். சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓதுனாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிஇஸ்மிகல் மக்னூனல் மஹ்சூன் யா பதீஅஸ் ஸமாவாதி வல் அர்த் யா தல் ஜலாலி வல் இக்ராம் அன் தக்ஃபிர லீ வ தர்ஹம்னி வ அன் தஜ்அல மின் அம்ரி ஃபரஜன் வ மக்ரஜா வ அன் தர்ஸுகனி மின் ஹைஸு அஹ்தஸிப் வ மின் ஹைஸு லா அஹ்தஸிப். இந்த துஆவை சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓதுனாங்க. ஓதியதால் என்ன பலன் கிடைச்சிச்சு? ஃபஜஅல அல்லாஹு தஆலா லஹு மின் அம்ரிஹி ஃபரஜன் வ மக்ரஜா. ஒன்று, வெற்றியை அல்லாஹ் கொடுத்தான். இரண்டாவது, அதிலிருந்து வெளியேறக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்தான். அந்த பிரச்சனையிலிருந்து வெளியேறிட்டாங்க. மூன்றாவது, வரஸகஹு முல்க மிஸ்ர மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அவர்கள் அறியாத விதத்தில் இந்த மிஸ்ரு தேசத்தை, அந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு அரசராக அல்லாஹ்னான். எவ்வளோ பெரிய பாக்கியம்! ஒரு கிணற்று அடியில் போய் தள்ளி விட்டாங்க. சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த துவாவை ஓதியதின் பரக்கத்தால் சிரமத்திலிருந்து பாதுகாப்பு கிடைச்சிச்சு. அவர்கள் அறியாத புறத்திலிருந்து அவர்களுக்கு ரிசுக்கை அல்லாஹ் கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு சொல்லுவாங்க, எனவே நீர்களும் அதில்லு பிஹா உலா இல் கலிமாத், இந்த வார்த்தைகளை கொண்டு துஆ கேட்பதை பேணுதலாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஃப இன்னஹுன்ன துஆ உல் முஸ்தஃபைன் அல் அஹ்யார், நல்லவர்கள் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடியார்களுடைய துவா இது. எவ்வளோ பெரிய பாக்கியம்! அப்போ இழந்ததை மீண்டும் பெற, நாம் அறியாத புறத்திலிருந்து நமக்கு இரணம் கிடைக்க, சிரமமான ஒரு நிலையிலிருந்து பாதுகாப்பு பெற, அந்த கஷ்டத்திலிருந்து வெளியேறி இன்பமான நிலைக்கு மாற, இந்த நிலைகளையெல்லாம் பெறுவதற்கு இந்த துஆவை ஒரு முறை ஓதுனாலே போதும். நம்ம எப்பெல்லாம் துஆ செய்கிறோமோ அப்போல்லாம் ஓதிக்க வேண்டியது தான். இதை ஓதுவதின் காரணமாக நாம் அறிந்து நாம் அறியாத எல்லா விதத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உதவி செய்வான். எனவே துஆக்களை கொண்டு அல்லாஹ்விடத்திலே நெருங்க வேண்டும். துஆவின் மூலம் அல்லாஹுடைய உதவியை பெற வேண்டும். துஆ ஒரு மூமினுக்கான ஆயுதம். எனவே எல்லா நிலைகளிலும் துஆவை பெற்றக்கூடாது. பாங்கு சொல்லக்கூடிய நேரம், இகாமத்து சொல்லக்கூடிய நேரம், பாங்குக்கும் இகாமத்துக்கும் மத்தியில் உள்ள நேரம், இந்த நேரங்களை எல்லாம் பயன்படுத்தி
இந்த துவாவை செய்வோமே ஆனால் அல்லாஹ் நமக்கும் அந்த நேமத்துகளை தருவான் இன்ஷா அல்லாஹ்.